ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்போவுமே எழுந்திரிக்கிறதே காலையில் 9 மணிக்கு தான் எழுந்திரிப்போம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிங்கும் பொழுது ஃபேமிலியே எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். சன்சிக்கு காலையில் 9 மணிக்கெல்லாம் ஹிந்தி கிளாஸ் வந்து இருக்குது. இப்போ மதியமாக எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் வரப்போகுது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லே வந்து கிளாஸ் வந்து வச்சிட்றாங்க. பாப்பாவை கொண்டுட்டு வந்து ஹிந்தி டியூஷனில் விட்டுட்டு நான் ஹஸ்பண்ட் குட்டி பாப்பா 3 பேர் மட்டும் கொஞ்சம் ஈரோடு போக வேண்டிய வேலை இருக்குது. அப்படியே போகலான்ட்டு வந்துட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எங்களோட ஈரோடு வரேன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தா. அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தங்கச்சி குழந்தைங்க மகத் குட்டியெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு நான் அம்மா வீட்லேயே இருந்துக்கிறேங்கம்மா, நான் ஈரோடு வரலைன்னு சொல்லிட்டா. ஒரு 2 வெரைட்டி ஆஃப் சட்னி, தக்காளி குழம்பு, இட்லியோட சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிடவே அம்மா தோசையும் சுட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டு நானும் ஹஸ்பண்டும் ஈரோடு கிளம்பியாச்சு. வாரம் ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு எந்த வாரம் நினைக்கிறோமோ அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே வேலையாகவே இருக்கும். ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் கூட டைம் இருக்காது. சாயந்தரம் வீட்டுக்கு வரும் பொழுது மழை வந்து நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வரும் பொழுது நாட்டுக்கோழி வந்து எடுத்துகிட்டு வந்து நாட்டுக்கோழியில் பள்ளிப்பாளையம் ப்ளஸ் கிரேவியும் வந்து செஞ்சுட்டோம். நாட்டுக்கோழியில் பள்ளிப்பாளையம், ப்ராய்லரில் பள்ளிப்பாளையம், மட்டனில் பள்ளிப்பாளையம்னு எத்தனை இதில் பள்ளிப்பாளையம் செஞ்சாலும் அந்த பள்ளிப்பாளையத்தோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. இப்போ ரீசன்ட் டேஸாக குடும்பமாக சேர்ந்து உட்காந்து இந்த கேம் வந்து விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா 2 பேரும் விளையாடுறதுக்கு ஆள் இல்லை, நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்றதால நான், ஹஸ்பண்ட், சன்சி, சுகஸ்தி 4 பேரும் சேர்ந்து உட்காந்து கேம் விளையாடுறது.